ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்போ அதை பற்றி நம்ம எதுவுமே சிந்தனை பண்ணாமல் அமைதியாக விட்டுற சொல்கிறீங்களா? பிரச்சனையை பற்றி சிந்திங்க, உங்களை பற்றி சிந்திக்காதுங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுக்குன்னு சொன்னால் பிரச்சனையை பற்றி சிந்திங்க, டென்ஷனை பற்றி சிந்திக்காதுங்க. அந்த டென்ஷன் தான் நீங்கள். பிரச்சனை உங்களுக்கு இப்போ உதாரணமாக இப்போ நாளைக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். கையில் உங்களுக்கு 5 லட்சம் தான் இருக்குது. நான் 5 லட்ச ரூபாய் கடும்பாடு போட்டு புரட்டணும். இப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் வருது. இப்போ நீ சிந்திக்கிறது 5 லட்சத்தை எப்படி புரட்டலாம்னு சிந்திக்கலாம். உங்கள் டென்ஷனை எப்படி போக்குறதுன்னு சிந்திக்க வேண்டாம். டென்ஷனை இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. டென்ஷன் வர்றது இயற்கை. உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் வரும். ஒரு ஞானியே இருந்தாலும் கூட ஒரு டென்ஷன் வரும். ஒருத்தர்னால நமக்கு மனசில் பிரச்சனை வருது. ஆமாம். அப்போ நம்ம அதை போக்குறது அதான் மனசில் வரக்கூடிய பிரச்சனையே நீங்கள் கண்டுக்க வேண்டாம், கண்டுக்க வேணாம். செயலில் உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது செயல் சம்பந்தமான பிரச்சனை. இப்போ கையில் 5 லட்சம் தான் இருக்குது. இன்னும் 5 லட்சம் புரட்டணும். கடும்பாடு போட்டு புரட்ட வேண்டி இருக்குது. அது செயல் பிரச்சனை. இது செயலில் உள்ள பிரச்சனை. ஆமாம். அது சாதாரணமாக முடியாது. டென்ஷன் ஏற்படும் உங்களுக்கு. இது ஐயோ கிடைக்காம போயிருமோ, இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அது அந்த நேரத்துக்குள்ளே கொடுக்கலன்னா நிறைய நஷ்டம் ஆயிருமே, 10 லட்ச ரூபா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அடைக்கலைன்னா 20 லட்ச ரூபா நஷ்டம் ஆகும்னு சொல்லி மனசு கொந்தளிக்குது. இந்த மனக்கொந்தளிப்பு சம்மந்தமாக நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அது அமைதியாக எவ்வளோ வேணாலும் கொந்தளிச்சுட்டு போனே விட்டுருங்க. அது அமைதியாக இருந்தாலும் அது அமைதியாக இருக்கணும்னு நினைக்காதுங்க. அமைதியாக நினைக்காதுங்க. இது இப்படி கொந்தளிச்சா என்னப்பா ஆகும், அமைதியாக ஆகுன்னு சொல்லாதுங்க. அது அப்படி தான், அது வரக்கூடியதான் வந்திருக்கு. இந்த நிலையில் யார் இருந்தாலும் அதுதான் வரும் சொல்லி மனசுக்கு அதுதான், மனசு அப்படி தான் இருக்கும். இந்த நிலையில் யார் இருந்தாலும் அப்படி தான் வரும், டென்ஷன் தான் வரும். இப்போ நம்ம வேலை என்னன்னு சொன்னால் டென்ஷனை எட்டி பார்த்து டென்ஷனை சரி பண்ணுற வேலை நமக்கு கிடையாது. பணத்தை புரட்டுறது நமக்கு வேலை தான். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ டென்ஷன் இருந்தால் தான் நீங்கள் ஓடி ஆடியாவது புரட்டுவீங்க. ஒரு டென்ஷனே வரலன்னு வச்சுக்கிடுங்க, புரட்டவே மாட்டீங்க. பணத்தை சரி போனால் போயிட்டு 10 லட்சம் 20 லட்சம் போனால் போயிட்டு போயிட்டு உட்காந்துருவீங்க. சரிங்க, நன்றிங்க. ஏன் அந்த தாட்டில் நீங்கள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியும்? இல்லை, ஒவ்வொரு தாட்லேயுமே நான்கிற ஒரு அம்சமும் இருக்கும், ஏதாவது ஒரு அனுபவங்கிற அம்சமும் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உதாரணமாக பயம் இருக்குது, பயப்படுபவன்கிற ஒரு தாட் நான்கிறது இருக்கும், பயங்கிற ஒரு அம்சம் இருக்கும். ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னா வருத்தப்படுபவன்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கும், வருத்தங்கிற ஒரு அம்சம் இருக்குது. 2 அம்சம் இருக்குது. அதே மாதிரி இது வெளியே எடுத்துக்கிட்டானாலும் கூட நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு மரத்தை பார்க்குறேன், நான் நண்பரை பார்க்குறேன். நண்பருங்கிறது ஆப்ஜெக்டு, நான்கிறது சப்ஜெக்டு. இதே மாதிரி இது வெளியே பார்த்தாலும் அந்த தாட் ஃபார்ம் ஆகி தான் வெளியே உள்ளதையும் பார்க்குறோம். இதே மாதிரி நம்மளை நாமளே தொடர்பு கொண்டாலும் கூட தாட்டாக்கி தான் தொடர்பு கொள்கிறோம். அப்போ நம்மளை நாமளே பார்க்குறோம்னா எனக்கு ஏற்பட்ட வருத்தம், எனக்கு ஏற்பட்ட பயம், எனக்கு ஏற்பட்ட கோபம்னு சொல்லி அங்கேயே ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லி 2 அம்சமாக இருக்குது. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தன்னுடைய இன்னொரு பகுதியை கண்ட்ரோல்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. உண்மையிலே ஒரு 2யுமே ஒன்று கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 பேருடைய ஆயுளுமே அரை வினாடி தான். அரை வினாடியில் 2 பேருமே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னால் நான் சரி பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாதபடி இது பண்ணி போராட்ட களமாக மாற்றிடலாம். அந்த நடக்கிற விஷயம் ஆப்ஜெக்ட்ன்றீங்க, அதை நம்ம எடுத்துக்கிறது இப்படி நான்ட்டு ஒரு அம்சம் இருக்குல்ல, ஒவ்வொரு இதுலேயுமே 4 அம்சம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நடக்கிறதுனால ஒரு பயம் வருது, ஏதோ ஒரு கோபம் வருது, இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட். ஒரே தாட்டில் 2 இருக்குது. ஏன்னா ஒரு தாட்டு எப்போவுமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு 2 இல்லாத ஒரு தாட்டே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்லேயும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னுட்டு 2 இருக்கும். அந்த சப்ஜெக்டில் அந்த தாட்டில் ஒரு பகுதி இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணுறதுக்கு பார்க்க. அப்படி தான் அது நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது உண்மையிலே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிடாமல் நமக்கு நாமளே போராடிட்டு இருக்கிறோம். உண்மையில் 2மே போயிடும். 2மே அடுத்த வினாடி புதுசு தாட்டு தான் வரும்.
பழைய தாட்டுங்கிறது எப்போவுமே இருக்காது. வினாடிக்கு வினாடி புது தாட்டு. இந்த நம்பிக்கை அடிப்படையில் வந்து இந்த பிளாசிபோ எஃபெக்ட், நொசிபோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? நம்பிக்கை அடிப்படையில் அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆழ்ந்து நம்புகிறோம், அது வந்து நமக்கு நடக்கும், இல்லை அதுவாக வந்து நம்ம ஆகிறோம் அப்படின்ற ஒரு இது நடக்குது இல்லைங்களா? உதாரணமாக நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நல்லா வரணும் அப்படின்னு சின்ன வயசுலையா சரி அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஆழ்ந்து வைக்கும்போது, இல்லை நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு இவ்வளோ சம்பாதிக்கணும், இல்லை இந்த மாதிரி புகழ் மோட்டிவேஷன் நீங்கள் வச்சுக்கிட்ட தானே செய்யணும். நீங்கள் மோட்டிவேஷன் வச்சுக்கிட்டான்னு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணால் தான் நீங்கள் செயலில் இலக்கு நிர்ணயம் பண்ணிவிடுங்க. உங்களுக்குள்ளே இலக்கு நிர்ணயம் பண்ணிவிட்டு நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் எல்லைக்கு உட்படாததெல்லாம் போய் நீங்கள் இலக்க வைக்கக்கூடாது. இதெல்லாம் உங்கள் எல்லைக்குள்ளே வராது. எமோஷன்ஸ் எல்லாம் அதுவாக தான் வரணும். எந்த எமோஷனும் நீங்கள் கொண்டு வர முடியாது. அது இயற்கையாக தான் வரும். நீங்கள் எதுலேயும் அங்கே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் தப்பு. வெளியே உள்ள செயல்களை நீங்கள் இலக்கு வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக வரணும்னு நினைக்கிறீங்க, பெரிய பணக்காரனாக வரணும்னு நினச்சி அதுக்கு அப்போ தான் அதை நோக்கி உழைப்பு பண்ண முடியும். அதுக்கான உழைக்கிறதுக்கு எல்லாமே அந்த ஒரு வழிகாட்டுறதுக்கு நம்ம அறிவு வந்து வழிகாட்டணும். எங்கே போகணும், எதை அடையணுங்கிற டெஸ்டினேஷன்லாம் கொண்டு வந்தால் தான் நம்ம செயல்படவே முடியும். அப்போ நம்ம செயலுக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும், ஒன்று அடையணும், ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கிடணும், எல்லாமே பண்ணணும். நமக்குள்ளே இருந்த அந்த மோட்டிவேஷனை இந்த பக்கம் திருப்பிடாதுங்க. நான் நல்லா இருக்கணும்னு நின்று திருப்பிடாதுங்க. அது இந்த உளவியலில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து உமர் ஃபருக் ஐயா சொன்னது. சில நோயாளிகளுக்கு வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இல்லை இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து 2 பேராக வந்து 2 குரூப்பாக பிரித்து வந்து சொல்கிறாங்க. அதை நம்புகிறவங்க வந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கூட வந்து உருவாகுது. அதை நம்பாதவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து சரியாகி வந்து அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. இதுக்கும் மனதுக்கும் வந்து தொடர்பு உண்டுங்க. இப்போ இது வந்து அகந்தானே. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நினைக்கிறது வந்து நம்மளை பற்றிய பிரச்சனை தானே. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஏதோ ஒரு அம்சம் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி நினச்சானா நம்மளே சரி பண்ணுறதுங்கிற மாதிரி உள்ளது. ஒரு செயலில் நம்ம வெற்றி பெறுறது வேறு, நம்மளை நாமளே நல்லா வச்சுக்கிடுறதுங்கிறது வேறு. உங்கள் பிரச்சனையான அம்சம் வந்து உங்களுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு சொன்னால் அது இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சொன்னால் இது நமக்கு நாமளே உள்ளது தான். இது அகத்தை சீரமைக்கிற வேலையாயிடும். 40% சம்மந்தப்பட்டதாகும். புறங்கிறது வேறு. புறங்கிறது செயல்களோடு சம்மந்தப்பட்டது. புறத்தில் நம்ம வந்து அதை வச்சுக்கிடத்தான் செய்யணும். அது வேணும் வேண்டான்னு முடிவு பண்ணணும். அதை நோக்கி நம்ம நகரணும், முயற்சி பண்ணணும், உழைக்கணும். நம்ம அகத்தை பொறுத்தளவில் உழைக்கவும் வேண்டியதில்லை. நம்ம இது அகம்னுட்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இது அகம், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லி இந்த 60% புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். புறமாக இருந்ததுன்னா அது வேலை செய்யணும், கண்டிப்பாக நம்ம எடுத்து செய்யணும். அகமானிட்டு சொல்லி அகத்தில் அகம்னுட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெகனைஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும். இது அகம்னுட்டு ரெகனைஸ் பண்ணிட்டா போதும். இது 40%, இது அகம்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும். இது சம்மந்தமாக எதுவுமே பண்ண தேவை. வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வேலை சம்பந்தமாகவோ இல்லை வந்து சூழல் சம்பந்தமாகவோ நமக்கு சில கட்டுப்பாடுகள் வந்து நம்மளே வந்து வச்சுக்கிறோம். நம்ம இப்படி இருக்கணும், இல்லை இப்படி செய்யணும், இதுதான் சரி அப்படின்னு வந்து ஒரு கட்டுப்பாடு வைக்கிறோம். அது நமக்கு பல நேரங்களில் வந்து ஒரு அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணுது. இப்போ அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வரும்போது அதை தவிர்க்கணுமா, இல்லை அதுலேருந்து எப்படி நம்ம இயல்பாக ஆகிறது? அந்த அழுத்தம் வந்து இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அந்த அழுத்தம் வந்து அகம், அது அகத்தோடு சேர்ந்தது. அழுத்தம் இயற்கை தான். இந்த பொசிஷனில் யார் இருந்தாலும் அந்த அழுத்தம் வரத்தான் செய்யணும். அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அழுத்தம் வரத்தான் செய்யும். அந்த கட்டுப்பாடுகளை நம்ம வந்து அந்த கட்டுப்பாடுகள் வந்து ஏதோ அந்த வேலை செய்கிறதுக்கு அந்த கட்டுப்பாடுகளை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அது நமக்கு அழுத்தம் கொடுத்துன்னு சொன்னால் அழுத்தம் இயற்கையானது. அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது. அதனால் அதெல்லாம் அகம் சார்ந்தது. அதனால் அழுத்தம் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கோங்க. அது நம்ம சரி அழுத்தம் இல்லாமல் இருக்கணுங்கலாம் முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களை நோக்கி திரும்பிடுறீங்க. உங்களை நோக்கி திரும்பாதுங்க. என்ன வந்தாலும் நீங்கள் இயற்கைன்ட்டு எடுத்துருங்க. உங்களை இயற்கைக்கு விட்டுருங்க. சரிங்க, இயற்கை விட்டுறோம். அந்த சமயத்தில் வந்து அந்த மன அழுத்தம்ன்றது வந்து நம்ம உடலில் வந்து ஏதாவது விதத்தில் பாதிக்குமா, இல்லை அது எதுவும் செய்யாது? அழுத்தம் வந்து ஒரு ஹார்மோன்ஸை சுரந்துருமில்ல, பாதிக்கத்தான் செய்யும். அது என்ன செய்ய முடியும்?
பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இப்போ அழுத்தம் வருது என்னை பாதிக்குதேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகிட்டே போகும். அதனால் அது அப்படி தான் வரும், பாதிக்கத்தான் செய்யும்னுட்டு அதையும் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுட்டிங்கன்னா அது தன்னாலே சரி, அந்த பாதிப்பு கூட இல்லாமல் போயிடும், அந்த அழுத்தமே காணாமல் போயிடும். ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும், திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.